சாலை ஸ்தாபகம் அவர்களை இந்த புதுகை நிகழ்ச்சியின் சார்பில் அன்பு கலந்த நமஸ்காரங்களுடன் எல்லோரும் வரவேற்போமாக. நமஸ்காரம் அக்கா, வாங்க. நமஸ்காரம். ஆதியே துணை, முத்தி பூர்ணம், மெய்யாகவே சதுரகம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிய மகான்மிராய பகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. தெய்வமே குருநாதம். அறியானை அறிய வைத்து அந்தரனாயனை பிரட்டி பிறப்பித்து யாரும் தெரியானை தெரிய வைத்து திரறிருளை தீத்தறிந்த தேசிகேந்திரா, பெரியான் என்றனை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே, சரியான சரிநிலையில் என்னை ஏறென்றேற்றி வைத்த சாலை வாழ்வே. நிழல் போலும் நம்ம என்னைக்கும் பிரியாது நம்மை ஆண்டு நமது தலையோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை பதிப்பித்து நம்முடைய பாவ இருட்டை உலர்த்தி நம் இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி சிரஞ்சீவி பட்டத்தை நம் தலையில் சூட்டி வைக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசம் வெளிச்சாலை ஆண்டவர் அவர்களின் திருவடி போற்றி பணிந்து வணங்கி நமஸ்கரித்து மதுரையிலிருந்து நான் சாலை ஸ்தாபகம் பேசுகின்றேன். இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் பயணித்து வரும் அனைத்து அனந்தாதி தேவர்களுக்கும் ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான நமஸ்காரம். இக்குழுவை திறம்பட நிர்வகித்து வரும் சாலை சிவராஜன் அண்ணா அவர்களுக்கும் டாக்டர் சாலை மதிச்செல்வி அக்கா அவர்களுக்கும் என் அன்பான நமஸ்காரம். இங்க கூடியிருக்க நம்ம அனைவருக்கும் தூளத்துல தாய் தந்தை வேறு வேறா இருந்தாலும் நம்ம அனைவருக்கும் ஜீவத்தாய் ஒருத்தர் தான். அவங்கதான் நம்முடைய தாயும் தந்தையுமா இருக்க நம் பெருமானவர்கள். அந்த வழியில நம்ம அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். நமக்கு கிடைத்த பெருமானவர்கள் இந்த உலகத்துல வந்த பாரவான்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்த வல்லபம் உடையவர்கள். எல்லா பாரவான்களும் எல்லா அவங்க தங்கள் அனுபவங்களை குறிச்சு எதிர்பார்த்திருக்கின்றபடி இருக்கின்ற எழுந்திரையில் இருக்கின்ற தனித்தலைமை பெரும்பதியாகும். எல்லா பாரவான்களுக்கும் தங்களுக்கு மட்டுமே ஜீவமுக்தியை அடைந்து கொண்டார்கள். மற்றவங்களுக்கு அவங்களுக்கு குடிக்கக்கூடிய வல்லமை இல்லை. ஆனா நம் பெருமானவர்களோ நம் அனைவருக்கும் ஜீவமுக்தியோட தேவமுக்திய இன்னைக்கு அளவுக்கும் நம்ம கலந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தனித்த வல்லவம் உடையவர்களே நம் பெருமானவர்கள். ஆகவேதான் அவர்கள் தனித்தலைமை பெரும்பதி ஆவார்கள். உலகத்துல உள்ள சர்வமும் யமன் கையடக்கம். அந்த யமன் எம் கையடக்கம் என்று நம் பெருமானவர்கள் திருவாய் மலர்ந்தளி உள்ளார்கள். இப்படிப்பட்ட உன்னதமான வல்லபத்தை உடைய நம் பெருமானவர்களின் தனித்தலைமை பெரும்பதி ஆகிய நம் பெருமானவர்களின் மக்களாகிய உங்களிடத்துல இன்னைக்கு நான் நம் தெய்வம் அவர்கள் நமக்காக எடுத்து வைத்த அருளியுள்ள கோளரி சாலைகளுடைய பொங்கல் திருவிழாவை பற்றி நான் அறிந்துள்ள கொண்டவைகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே உண்மையாகவே நமக்கு என்ன பேசுவது எப்படி பேசுவதுனே தெரியாது. அப்படி இருக்க நம்ம முதல்ல இன்னைக்கு வாயில வந்ததெல்லாம் பேசு, கடகடன் பேசு. முதல்ல கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். நீ பேசும்போது உன் நாவல் என்று நான் பேசுகிறேன் என்ற நம் தெய்வம் அவர்களின் உத்தரவை கைகொண்டு உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் நான் அறிந்து கொண்டவர்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பெண்ணானாக வடிவெடுத்த பாம்பூரணி பெற்றதாயே நாவில் நின்று பேசும் அம்மா என்று நாம் பெருமானவர்களை வணங்கி தொழுது தோத்தரித்து என் முத்தி பேரரை தொடங்குகின்றேன். நம் பெருமானவர்கள் ராஜகம்பீரத்துல வசித்து வந்த காலத்துல அவங்க குடியிருந்த குடிசையில இரவு நேரத்துல அவங்க உள்ள இருக்கும்போது வெளியே தாள் போட்டு தீ வச்சிடுறாங்க. அந்த கொடுமையில இருந்து தப்பி காரைக்கால் நோக்கி நடந்தே போறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது
அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு பசி கொடுமையா இருக்கு. அந்த பசி கொடுமையால ஏதாவது ஊரோ வீடோ ஏதாவது தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்படி போற காலத்துல அவங்க திருவுள்ளத்துல ஒரு எண்ணம் வருது. அதாவது எப்படி என்னன்னா, நமக்கு என்ன மெய்யான தவச்செயலுடைய ஒரு மதமும் ஒரு ஊரையும் உண்டாக்கிட்டா இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வராதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அந்த அன்னைக்கு அந்த நேரத்துல அவங்க திருவுள்ளத்துல வந்த எண்ணம் தான் இன்னைக்கு நமக்கு மரளிகை திண்டா சாலையாண்டவர்கள் மெய்மதமும் ஊரான ஊராகிய உயிர் பெயரேற்று வந்த தனிச்சேர்ப்பதையும் உண்டாக்கியது. பசி வந்தா பத்தும் பறந்துருன்னு பொதுவா சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றத நம்மளுமே கேட்டிருக்கோம். அப்படி பசி கொடுமையா இருக்கிற அந்த நேரத்திலும் கூட நம் பெருமானவர்கள் இந்த மாதிரியான ஒரு மரளிகை திண்டா சாலையாண்டவர் மதத்தை உண்டாக்கி ஒரு இனி கதை இல்லைங்கிற யுகத்தவ சாலையும் உண்டாக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம் பெருமானவர்களுக்கு வந்துருன்னா அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் நம்ம படுறதுக்கும் அதுக்கும் கூட ஏன் எனக்கு இந்த மாதிரியான எண்ணம் வந்ததுங்கிறதுக்கும் அதே நமக்கு விளக்கி அருளி உள்ளாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த காரமான எண்ணம் எனக்கு நெடுங்காலமாகவே இரவு பகல் ஓயாது ஒளியாது மாறாது மறையாது அகலாது அயராது நான் பெருமான் உள்ளத்துல குமுறி வாட்டிக்கொண்டே இருந்துதான். அப்படி இருந்ததால் தான் அந்த கடுங்காரண ஆத்திர கொண்ட பசி வந்து இந்த தூள பசியை விழுங்கிருச்சான். இந்த பரந்த பூமியில எங்குமே இல்லாத, எங்குமே கண்டுபிடிக்க முடியாத, உலகத்துல இல்லாத ஒரு தனித்த உரம் உண்டாக்குனாங்க. தான் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைய கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு இந்த இந்த மெய்வெளிச்சாலைங்கிற பொன்னரங்க மெய்வெளிச்சாலையில பொன்னரங்க தேவாலயத்தை அமைச்சு மெய்வெளிச்சாலைன்னு பேர் சூட்டுறாங்க. அப்படி பேர் சூட்டி அந்த எல்லையில 5 திருவிழாக்களை நமக்காக எடுத்து வைக்கிறாங்க. அந்த பொதுவாகவே உலகத்தை திருநாள் திருவிழான்னு எல்லாருமே உலகத்துல இருக்கவங்களும் கொண்டாடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது அதுல பலன் கிடைக்குதான்னு பார்த்தா எந்த பலனுமே இருக்காது. அதுக்கு பதில பாவங்களையே திரட்டி தலையில சுமந்து குளிக்கிறாங்க. துக்கத்துக்குள்ளேயே மேலும் மேலும் நுழைகிறாங்க. அவர்களுக்கு தினப்படி துக்கம் துயரம் கவலை கனபயம் பிடிபலம்னா விடிந்தது. கழித்தனால் அனைத்தும் கவலையும் தூயரும் கனபயம் பிணி பல விடிந்து என்று நம் பெருமானவர்கள் ஐவனத்திரளில் விளக்கி அருளியுள்ளார்கள். ஆனா அந்த திருவிழாங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா, அந்தகார இருளாகிய உலகத்துல அரிய சூரியன் உதயமானா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட நாளாகவே நமக்கு இது அமைஞ்சிருக்கு. இந்த நாட்களுடைய உயர்வு நீச்சியம் அதோட எல்லையவே நம்மளால காண முடியாது. இவ்வாறான திருவிழாக்களை நம் பெருமானவர்கள் நமக்கு எடுத்து வைக்கிறாங்க. இது உலக திருவிழாக்களை போல இல்லாம நம்முடைய திருவிழா நமக்கு பயன்பெறக்கூடிய திருவிழாவா இருக்கு, செயலுடைய திருவிழாக்களாக இருக்குது. இப்படி நம்ம பெருமானவர்கள் நம்மளுடைய அவங்க இறக்கி தந்த வேதத்துல வந்து வேத கிரந்தத்துல செயலில்லாத வாசகமே கிடையாதுன்னு சொல்லி அருளி செய்திருப்பாங்க. அது போலவே அவர்கள் எடுத்து வைத்த திருவிழாக்களும் செயலில்லாத திருவிழாக்களே இல்ல, எல்லா திருவிழாக்களும் செயலுடைய நம் தலைகளுக்கு பயன் தரக்கூடிய திருவிழாகும். இப்படி இந்த திருவிழாக்களை எல்லாம் எடுத்து வச்சு நம் பெருமானவர்கள் நம்மளை சாலையம்பதியில எப்படி நம்மளை வாழ வச்சிருக்காங்கிறதுக்கும் நம் பெருமானவர்களுக்கு அருளி உள்ளாங்க. அதாவது உயவீடேற்ற வந்த உலபல எல்லாம் செய்தொழில் பழியாதாகி திறந்தொன்றாய் கூடி பேசி. அதாவது எந்த மதமாவது இன்னொரு மதத்தோட கூடி சேர்ந்து பேசுமா? இப்பயுமே இது நடக்காத ஒண்ணு. எந்த மதமும் அப்படி பேசாது. அப்படி இருக்கத்துல ஆனா எல்லா மதங்களும் ஒண்ணு கூடி பேசுச்சுன்னா அப்படி அதனால உண்டாகக்கூடிய பலன் வந்து எவ்வளவு பெரிய உண்மைதமான பலனா மனித தலைக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பலனைத்தான் நம்ம இந்த மெய்வெளி சாலை வாழ்வை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, ஒருவர் காலமெல்லாம் அரும்பாடுபட்டு ஒவ்வொரு மதமாக எல்லா மதங்களையும் கற்று தேர்ந்து பழகி அம்மதங்கள்ல இருக்க முடிந்த முழுவாகிய அவனை அந்த பலனை ஒரு சிமிழியில அடக்கி எடுத்து கொண்டு வந்து
நம் அனைவருக்கும் வாரி வழங்கி கொண்டிருப்பதால் தான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. இவ்வாறு நம் பெருமானவர்கள் சர்வ மதங்களையும் ஒண்ணு திரட்டி அதுக்கு மெய்வெளின்ற ஒரு திருநாமத்தை சூட்டியுள்ளார்கள். சூட்டி வழிவெளி என்பார் வழிவேர் இல்லை, மெய்வெளி ஒன்றே வாழி வழியே என்றுக்கு நமக்கு வாழ்வதற்குரிய வழியையும் நமக்கு காட்டி இருக்கிறாங்க. இவ்வாறு நமக்காக உண்டானிய ஊரான ஊராய உயிர் பயிர்க்குது ஊர்ல நமக்காக செயலுடைய 5 திருவிழாக்களை எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி நம் பெருமானவர்கள் எடுத்து வைத்த திருவிழால ஒரு திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் நம்ம சாலையம்பதியில 5வதாக கொண்டாடப்படுகின்ற திருவிழாவாகும். பொங்கல் திருவிழா நம்ம சாலம்பதியில 3 கட்டமா நடக்கும். நம்ம தெய்வம் அவர்கள் தூல திருமணியோடு இருந்த காலத்துல இந்த பொங்கல் திருவிழாவை நம்ம கொண்டாடி இருக்கோம். அப்படியே நான் அந்த பொங்கல் திருவிழாவில நம்ம பெருமானவர்களுடைய பொங்கல் திருவிழா கொண்டாடி அனுபவித்த என்னுடைய அனுபவங்களை இங்க நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். திருவிழா காலத்துல பெருமானவர்கள் இருக்கும்போது அந்த திருவிழாக்கள்லாம் ரொம்ப சீர சிறப்புமா நடக்கும். கைலாயமே இந்த பூமிக்கு இறக்கப்பட்டது போல நம்ம சாலை தோற்றமளிக்கும். ஏன்னா மந்த மந்தையாக ஜனக்கூட்டங்கள் இருப்பாங்க. நம்ம பெருமானவர்களும் ராஜரீக உடையில வருவாங்க. இந்த பொங்கல் திருவிழாக்கு எல்லா ஊர்ல இருந்தும் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வருவாங்க. பொங்கல் திருவிழாக்கு பொதுவா நம்ம 3 நாளைக்கு முன்னாலே போயிருவோம். பெரும்பாலும் சாலையில 1 வாரம் தங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அப்படி எல்லாரும் கூட்டம் கூட்டமா தங்கி இருக்கிற பார்த்தா, நிறைய கூட்டம் இருக்க பார்த்தா நம்ம பெருமானவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா பிள்ளைகள்லாம் நம்மளோட இவ்வளவு நாள் தங்கி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனந்த பரவசத்தால கூதலிப்பாங்க. எல்லாரோட இறக்க சுபாவத்தோட கருணையோடு பேசுவாங்க. எல்லாரையும் அரவணைச்சுக்கிடுவாங்க. வீட்டுல எல்லாரும் வந்திருக்கீங்களான்னு சொல்லி சந்தோஷமா கேட்பாங்க. எல்லா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பத்தி அக்கறையோடு விசாரிப்பாங்க. அவர்கள் தூல திருமையோடு இருந்த அந்த காலத்துல அவர்களோடு சேர்ந்து இத்திருவிழாக்களை நான் கொண்டாடி மகிழ்ந்தது எனக்கு கிடைச்ச வெறும் பாக்கியமா நான் கருதுகிறேன். இது மகிழ்ச்சியான பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகும். பொங்கல் திருவிழால முதல்ல கொண்டாடுவது நாம் பெருமான் அவர்கள் அவதரித்த அவதார திருநாளாகும். மனித இனமானது ஆணவம், கண்ணம், மாயை ஆகியற்றால அறிவு அழிஞ்சு போய் ரொம்ப துன்புறாங்க. இப்படி துன்பப்படுற காலத்துல இறைவன் மனித வடிவத்துல குருமூர்த்தமாக எழுந்தவர்கள் அவதாரங்கிறது. இந்த மாதிரிதான் சிவபெருமான், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், கண்ணபிரான் எல்லாருமே இது மாதிரிதான் அவதரிச்சு வந்தாங்க. ஆனா மனிதன் மாயை வசப்பட்டு இருப்பதனால இறைவனை அறிஞ்சிக்க முடியாதவனா, தெரிஞ்சுக்க முடியாதவனா இருக்கிறான். இப்படி இந்த துன்பப்படுற மக்களை ரட்சித்து தீயோர்களை சங்காரம் பண்றதுல இறைவனை உலகில அவதாரம் பண்றாங்க. இப்படி மெய்நெறிய போதிக்கிறக்காண்டி நிறைய பாரவான்கள் வந்தாங்க. அப்படி நிறைய வந்த பாரவான்களை இந்த மண்ணுலகில் இருக்க மக்கள் அனைவரும் அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கல. அவங்களை ஏன்னா மாயை வசப்பட்டு இருக்கிறதுனால யாருமே ஏத்துக்காம அவங்கள துன்பப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, கஷ்டத்துக்குள்ளாக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி அனைவரும் கஷ்டப்பட்டவன அவ்வளவு பேரும் ஒருங்கிணைந்து கைலாயம் போய் சர்வேஸ்வரன்ட்ட போய் முறையிடுறாங்க. கலியுகத்துல ரொம்ப இது பண்ண கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப துன்பப்படுறோம் அப்படின்னு அவங்ககிட்ட முறையிட்டு கலியரசனுடைய ஆட்சி தலைவிரிச்சு ஆடுது. பூமி பவப்பாரத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால சர்வேஸ்வரனை நீங்களே அவதார சர்வ வல்லமையோடு அவதாரம் எடுத்து போய் காக்கணும், கலிய சங்காரம் பண்ணி தலையுகத்தை உற்பவிக்க வேண்டும்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரன்ட்ட வேண்டுறாங்க. அந்த வேண்டிக்கைய நம்ம ஈஸ்வரன் அத ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு தேவர்கள் எல்லாரையும் சர்வ ஜாதியிலும் போய் எல்லாரும் பிறக்க சொல்றாங்க. சரி, அவங்களெல்லாம் பிறக்க சொல்லிட்டு தானும் அவதாரம் எடுக்க முடிவு பண்றாங்க. அப்படி தானும் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தா தாங்களும் ஒரு தாயுத மூலமா தான் அந்த பூமிக்கு வரணும். அப்படி வரும்போது அவங்க அந்த மாய வசப்பட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவ சட்டப்படி குருமூர்த்தமாக நின்று நினைவு கற்பிக்க ஒருத்தர் வேணும். அதுக்கு ஒரு பெரிய முனிவர் நான் வரேன்னு சொல்லி முன் வந்தாங்க. இப்படி முனிவர் அத்தனை பேரும் பூலோகத்துக்கு கிளம்புறாங்க. இவங்களை அத்தனை பேரையும்
தேவர்கள் வந்து பூமாரி பொழிந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இது தேவலோகத்துல நடந்த சமாச்சாரம். பூலோகத்துல என்ன நடக்குதுனாக்க, மார்க்கம்பட்டிங்கிற ஒரு சிற்றூர்ல வந்து திரு ஜமால் ஹுசேன் என்பவரும் திருமதி அன்னை பெரியதா என்பவங்களும் விவசாயம் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து தாயம்மா சின்ன பிள்ளைன்னு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லை. ஆனா ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவங்க ரொம்ப 7 வருஷமா ஆண் குழந்தை வேணும்னு ரொம்ப வேண்டி பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மார்கழி கடைசி நாள்ல வந்து நம்ம பெருமான் அவதரிக்கிறாங்க. உலகத்துல தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை நம்மளும் கேட்டிருப்போம். எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, வரன் அமையாத பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து கல்யாணம் நடக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லி சொல்லுவாங்க. விவசாயிகளும் தை பிறந்தால் அறுவடை முடித்து வருமானம் கிடைக்கும் என்று தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். ஆனா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது என்ன என்றால், நம் தெய்வம் அவர்களின் அவதார தேதி மார்கழி கடைசி தேதி ஆகும். இதுதான் தை பிறந்தால் வழி பிறப்பது ஆகும். மார்கழி கடைசி நாளில் அவதாரம் செய்து நம் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மெய்க்குருபுரானாக நம் தெய்வம் அவர்கள் அவதரித்துள்ளார்கள். உண்மையிலேயே தை பிறந்து வழி பிறந்தது நமக்குத்தான். இந்த பழமொழி சொல்லப்பட்டதே நமக்காக சொல்லப்பட்ட பழமொழிதான். இந்த பொங்கல் வந்து பழஞ்சாலையில இருக்கிற காலத்துல இருந்தே இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடினாங்க. அந்த பழஞ்சாலையில இருக்கிற காலத்துல ஒரு 5-6 குடும்பம் மட்டும்தான் பழஞ்சாலையில இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து திருமாலையில வந்து பொங்கல் வச்சு வந்து அந்த பொங்கலை வந்து ஆண்டவங்கிட்ட சமைச்சு பொங்கல் கொண்டாடினாங்க. பழஞ்சாலையில இருந்து நம் பெருமாள் வந்த பிற்பாடு 1942ல புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சேர்ந்த ஊரல்மலை சாரல் என்ற பாப்பனாச்சி வயல்ல இந்த ஆலய ஆசிரமம் அமைக்கிறக்காண்டி நிலம் வாங்குறாங்க. நிலம் வாங்கி அங்க வந்து ஊரை உயிர்ப்புவிக்கும் ஊரை உண்டாக்குறாங்க. அங்க உண்டாக்கி பொன்னரங்க தேவாலயத்தை அமைக்கிறாங்க. அந்த தேவ பூமிக்கு மெய்வழிச்சாலை என்ற திருநாமம் சூட்டுகிறார்கள். அங்கு 64 அடி உயர கொடிக்கம்ப நிறுத்தி தமது கிள்ளாம கொடியை வானுயர பறக்க விட்டு நமது மெய்ஞான ராஜ்யத்தை ஒரு நிலையாக ஸ்தாபிதம் செய்தார்கள். அதற்கப்புறம் 1946 தான் இந்த பாலை போக்கி பலம் தரும் கோளையர் சாலை பொங்கல் திருவிழாவானது நம் பெருமான் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டது. முன்காலத்துல திருவிழாவுக்கோ சாலைக்கோ கொஞ்சம் எல்லாரும் நாங்க வரும்போது இப்ப இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதியோ சாலை வசதிகளோ இருக்காது. ரொம்ப சிரமமானதும் இதாத்தான் இருக்கும். சாலைகள்லாம் மேடு பள்ளம் நிறைஞ்சதாக கரடுமுடான கற்கள் நிறைஞ்சதா இருக்கும். நடந்து வரும் பாதையில இருக்க ரொம்ப முள்ளு புதரா இருக்கும். செடிகளும் இடுப்பு உயரத்துக்கு மேல வளர்ந்துருக்கும். அந்த முள்ளு புதர்ல இருக்க முள்ளு வந்து குத்துனா நம்ம போட்டிருக்க மிதியடியும் தாண்டி வந்து நம்மளை குத்தும். இந்த நடக்க முடியாதவங்களாம் என்ன செய்வாங்க, இந்த கூண்டு இல்லாத ரெட்டை மாட்டு வண்டியில உட்கார்ந்து அவங்க வருவாங்க. அப்படி வர்றவங்களுக்கு இந்த கரடுமுடான பாதையில வரும்போது அது உங்க உடம்பையே ஒரு குலுக்கி எடுத்து விடும். நடந்து வர்றவங்க எல்லாம் எல்லா ஊர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் கும்பலா சேர்ந்தேதான் வருவோம் எல்லாரும். அப்ப என்ன செய்வோம், வந்து தலையில மூட்டை முடிச்சுகளை தூக்கிக்கிட்டு நடந்து வருவோம். அந்த மூட்டை முடிச்ச தூக்குன அலுப்பு தெரியாம அந்த கணம் தெரியாமலும் நடந்து வர்ற அலுப்பும் தெரியாமலுன்னு நம்ம மெய்வழி கீதத்தை பாடிக்கொண்டேதான் கூட்டமா வருவோம். பொதுவாவே நம்ம சாலையில வைகாசி திருவிழாவிலும் பொங்கல் திருவிழாவும் தான் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி வந்து எல்லாரும் வந்த பிறகு மார்கழி மாசம் கடைசி நாள் வந்து அதிகாலை 4 மணிக்கு கோழி கூப்பு நேரத்துல வந்து ஆலயத்துல வந்து நகர அடிப்பாங்க. நகர அடிச்சோடனே பிள்ளைகளாக நம்ம அனைவரும் என்ன செய்வோம், மிட்டாயி பிஸ்கட்டு கருப்பட்டி கலந்த இனிப்புகளை வந்து வாயில துணியை கட்டிட்டு போய் ஆலயத்து முகப்புல தீர்த்தம் போட்டுக்கிட்டு போய் சமர்ப்பிப்போம். இப்படியே எல்லாருமே எல்லாரும் சமர்ப்பிச்சு முடிஞ்ச உடனே நம் பெருமானவர்களை வந்து அனந்தாயுதவர்கள் எல்லாரும் திருமாலையில இருந்து ஆலயத்துக்கு அழைச்சு வருவாங்க. அப்படி அழைத்து கொண்டு வரும்போது நச்சுனைத்தா சித்தரை கூரத்தை பெற்ற முத்திரை கூட ரத்னடியா என்று ஆரம்பிக்கிற பாடலை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா
ஓங்கார துணியில பாடிக்கிட்டே எல்லாரும் அழைத்து வருவாங்க. அப்ப நம்ம பெருமானவர்கள் அணிந்திருக்க உடையானது காவி நிறத்துல தங்க இலை ஜரிகை தலப்பாகையும் கருப்பு சட்டையும் காவி நிறத்துல பஞ்சகச்சமும் அணிந்து சத்திரிய வடிவம் தாங்கி வாழ்கை ஏந்தி வருவார்கள். இவங்க இப்படி ஓங்கார துணியோட பாடிட்டு வரும்போது நம்ம தெய்வம் வந்து இவங்களை அப்படி அழைச்சிட்டு வரும்போது அது இருட்டா இருக்கிறதுனால பெரிய பெரிய பெட்ரோஸ் மார்க்ஸ் லைட்டுகளை வந்து சுத்தி வச்சிருப்பாங்க, அதை தூக்கிட்டு வருவாங்க. இப்படி இதெல்லாம் இந்த லைட்டுக்கும் நம்ம பெருமானுடைய உடைக்கும் எல்லாரும் ஓங்கார துணியோட பாடிட்டு வர்றதும் பாக்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அப்படியே பாடிட்டு வந்து நம்ம பெருமானவர்களை ஆலயத்துல சிம்மாசனத்துல அமர வைப்பாங்க. சிம்மாசனத்துல பெருமான் அவர்கள் அமர்ந்தோடனே மான்மியத்துல அவதாரத்துல அந்த பகுதியில என்னென்ன பகுதி வருதோ அதை ஓதி வருவாங்க. முன்காலத்துல எல்லாம் இத வந்து நட்சத்திரம் தண்ணா வந்து ஓதி வருவாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல பெரிய எண்ணம் ஓதுவாங்க. ஜெகத சற்பூங்கீர்த சன்னத அகம்பூரம் பூங்கண்டாண்ட சலாசன யுகங்கள் 4 கை கொண்ட குடூழிய யுகங்கள் 4 கை கொண்ட கொடூழிய மகதியாண்டவர் வந்தவர் தாரமே என்ற தோத்திர பாடலை பாடி பெருமாள் அவதாரத்தினால ஆரம்பிப்பாங்க. மண்பார அகற்றுவதற்காக வந்த நம்ம பெருமானவர்களின் அவதாரத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, இரட்குளங்கடிய இளஞ்சூரின்னு சொல்லுவாங்க, மரகத மணிமலைன்னு சொல்லுவாங்க, வையக குருமணி என்று சொல்லுவாங்க, ஐவகை பொறுப்புடைய அண்ணல்னு சொல்லுவாங்க, அறிவு பிழம்புன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அறிவு பிழம்பு ஆனது வந்து பிறந்தனர் வித்து நாயகம் பிறந்தார்னு சொல்லுவாங்க. அந்த வித்து நாயகம் பிறந்தார் என்று சொன்ன உடனே அந்த பகுதியை ஓதி வந்த உடனே நகரம் வந்து தூந்துமி எல்லாம் ஒலிக்கும், எக்காலம் ஊதுவாங்க, கோவில்ல மணி அடிப்பாங்க. இது வந்து 2-3 நிமிஷம் தொடர்ந்து இது செய்யும் போது அது ரொம்ப மெய்சிலிர்ப்பாக உணர்ச்சி பூர்வமா இருக்கும். அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா ரொம்ப உணர்ச்சியோட இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பெருமானவர்கள் ஆசனத்துல அமைதியா அமர்ந்திருப்பாங்க. ஆனா சபையில இருக்க நாங்க எல்லாரும் இந்த பச்சிளம் திருமேனி அவதரிப்பித்திருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த சாபாவர வாழ்வு கிடைச்சது, இல்லைன்னா நம்ம கதி என்னவோ என்று அனைவரும் தேம்பி தேம்பி அழுவோம். நம் பெருமானவர்களுக்கு சுத்த ஜலத்தை எடுத்து தெளித்து மெல்லிய சல்லாவால் துடைத்து விடுவார்கள். நம் தெய்வம் அவர்கள் பூசிக்கொண்டு சிறிது பின்னால் நகர்ந்து கொள்வார்கள். அதற்கு வான்கு சொல்லி என்று ஓதி வரும்போது கவிச்சலந்தர் மாமா அவங்க வந்து தெய்வத்தை பார்த்து மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று வாங்கு சொல்லுவார்கள். அந்த வாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே காதிர் பாட்சா என்னும் நாமத்தை மும்முறை பெருங்குரல் ஓங்காரத்துடன் சூட்டி பாலும் தேனும் தொட்டு நாவில் வைப்பார்கள் என்று ஓதி வரும்போது ஏற்கனவே தாம்பாளத்துல ஒரு வெள்ளிக்கிணத்துல பாலும் தேனும் கலந்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து நம் சபைக்கரசர் அவர்கள் அதை எடுத்து நம் பெருமான் அவர்களின் திருவாயில் எடுத்து சமர்ப்பிப்பாங்க. பின்பு மான்மியத்தில் உள்ளபடியே நம் பெருமான் அவர்களை தாலாட்டி சீராட்டி பாராட்டி வளர்க்கிற பாடுவாங்க. நம் பெருமான் அவர்களின் சிவந்த மணிக்கரங்கள் 2க்கும் காப்பு அணிவாங்க. கழுத்துக்கு வந்து சங்கிலி போடுவாங்க. அதை நம்ம பெருமான் அவர்களை வாங்கி போட்டுக்குவாங்க. அரங்கான் சதங்க வந்து தாம்பாளத்திலேயே வச்சிருவாங்க. நம் பெருமான் அவர்களின் திருத்தாள் 2னுக்கும் காப்பு பூட்டி விடுவாங்க. இப்படி ஒவ்வொன்னா அணிஞ்சு நம்ம பெருமான் அவர்களுக்கு பாடும் போது அந்த நேரம் பெருமான் அவர்கள் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்க காட்சியை பார்த்தா தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு தேவ ஓவியம் வந்து அமர்ந்திருக்க மாதிரியே நமக்கு தோணும். இவ்வாறு மான்மியத்தில் அவதாரத்துல உள்ள பூரா ஓதி நடத்து முடிச்ச பிற்பாடு இந்த திருமாளிகை அமுது சொல்லுவாங்க. திருமாளிகை அமுது சொன்ன பிற்பாடு நம்ம பெருமான் பக்கத்திலேயே பெரிய பெரிய வெள்ளி பாத்திரங்கள்ல கஜூர்காய் போட்டு நிறைய நிறைச்சு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து நம் பெருமானவர்கள் தங்கள் திருக்கரத்தினாலேயே சபையை பார்த்து வீசுவாங்க. அப்படி அவங்க வீசும் போது கடைசியில இருக்கிறவங்க கூட கிடைக்கிற அளவுக்கு வீசுவாங்க.
யாருக்குமே கஜூர்க்கு அமுது கிடைக்கலன்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. எல்லாருக்குமே அந்த அமுது கிடைக்கும். நம்ம மேல விழுகும், நம்ம மடியில விழுகும். பெண்களாய நாங்க என்ன செய்வோம், நாங்க முக்காடு போட்டிருக்க இந்த முந்தானியை எடுத்து பிடிச்சு வாங்குவோம். வாங்கும்போது அந்த முந்தானிலே நிறைய விழுகும். இப்படி பெருமான் அவர்கள் வீச அதை நம்ம ஓடி ஓடி பிடிக்கிறது, அதுவே ஒரு மகிழ்ச்சி, ஆரவாரமா, குதூகலிப்பா இருக்கும். முடிச்சிட்டு வந்து எனக்கு விழா கிடைச்சிச்சு, உனக்கு எனக்கு விழா கிடைச்சிச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மகிழ்ந்து பேசி சிரிச்சுக்குவோம். இதுக்கப்புறம் வந்து பெருமான் அவர்கள் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து திருமாலைக்கு எழுந்து வருவாரு. அப்படி திருமாலைக்கு எழுந்து வரும்போது நம்ம பெருமான் அவர்களை அனந்தாதேவர்கள் புடை சூழ்ந்து புகழும் தீரு காயிலை குல பூபா திகழும் பாரம்பர இலகு தேவே நிகழூர் சன்மார்க்க நிலை நேரே அகிலம் விலை தரும அவ தாரா என்ற தோத்திர பாடல முழுமையா பாடி ஓங்கார துணியில பாடி திருமாலையில் வரைக்கும் பாடி செல்வாங்க. அவங்க சிம்மாசனம் இருந்து இவங்க பாட பாட அவங்க இறங்கி வந்து வர்றது ஒரு தேவலோக காட்சி மாதிரியே தெரியும். மறுநாள் வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அமுது வழங்குவாங்க. இப்படியாக அவதார திருநாள் நிறைவேறும். இதுக்கப்புறம் மறுநாள் காலையில பொங்கல் திருவிழா நடக்கும். முன்னாலெல்லாம் பொங்கல் எப்படி நடந்ததுன்னா, அவங்கவுங்க விடுதிக்கு முன்னால புல்ல செதுக்கி அடுப்பு போட்டு திருமாலையில இருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வந்து ஆலயத்துல பொங்க பானை வாங்கி பொங்கல் வச்சு ஆண்டவங்கிட்ட சமர்ப்பிப்பாங்களாம். இது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பிறந்தது 1947ங்கிறதுனால எனக்கு இது தெரியல. எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு இது தெரியும். அதுக்கப்புறம் பிற்காலத்துலதான் ஆலயத்துல எதிரில் உள்ள வெட்ட வெளியில வருஷ வரிசையாக பொங்கல் பானை வைத்து எடுத்து வச்சாங்க. அப்படியே பொங்கல் வைக்கிற அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆலயத்தை அலங்கரிச்சிருப்பாங்க. ஆலயத்துல தூண்லையும் ஆலய முகப்பு கொடிமரம் எல்லா இடத்துலயும் கரும்பு கட்டை கட்டி வச்சிருப்பாங்க. ஆலயம் பூரா எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டி அலங்கரிச்சிருப்பாங்க. நம்ம சாலை மெய்வெளிச்சாலையே திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். அப்ப சத்தியப்படி மூப்பர் 7 பேர் வந்து 7 வெள்ளி குடத்தை எடுத்து அதுல வந்து திருமலையில இருக்க தீர்த்த கேணியில இருந்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அதை தலையில தூக்கிட்டு ஆலயத்தை வந்து 7 முறை வலம் வருவாங்க. அப்படி அவங்க வலம் வரும்போது அவங்களோட சேர்ந்து நாங்களும் அவங்களோட வலம் வரும்போது கூட போவோம். போயிட்டு 7 முறை வலம் வந்து அந்த தீர்த்த குடத்தை வந்து ஆலயத்துல வந்து இறக்கி வைப்பாங்க. ஆலயத்துல இறக்கி வச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம பெருமானவர்கள் அவங்களுடைய திருக்கரத்தினாலேயே எல்லாருக்கும் ஜீவ மரபு நீர்னு வழங்குவாங்க. அந்த ஜீவ மரபு நீரை நாங்க எல்லாரும் வாங்கிட்டு, நம்ம ஏற்கனவே ஆலயத்துல இருந்து புதுப்பானை வாங்கி வச்சிருப்போம். மஞ்சள் கொத்து வாங்கி அந்த பானையில கட்டி வச்சிருப்போம். அதுல வந்து ஊத்தி ஒலை வச்சு பொங்கல் வைப்போம். அப்ப வந்து ஆலயத்துல முன்னாலதான் வரிசையா பொங்கல் அடுப்பு போட்டிருப்பாங்க. அந்த அடுப்புல இந்த பொங்க பானையை வச்சு அது பொங்கலுக்கு தேவையான எல்லா ஜாமான்களும் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் தயாரான நிலையில இருப்போம். மாலை வணக்கம் முடிஞ்ச உடனே நம்ம பெருமானை வந்து என்ன செய்வாங்க, அவங்க அனந்தாதி தேவர்கள் புடை சொல்ல பொங்கல் பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க. பொங்கல் பாடிக்கிட்டே பாடி வந்து ஒரு தீபத்தை கையில ஏந்தி கொடிமரத்தை சுத்தி வருவாங்க. சுத்தி வந்து அந்த தீபத்தை தூக்கி காமிப்பாங்க. அந்த தீபத்தை தூக்கி காமிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் தயாரா இருக்க நாங்க எல்லாரும் ஒரே நேரத்துல ஒண்ணு போல அடுப்பு பத்த வைப்போம். அப்படி அடுப்பு பத்த வைக்கும் போது அடுப்பு எரிய எல்லா அடுப்புல இருந்தும் புகையா வரும். அப்படி புகை வரத்துல புகை மண்டலமே எங்க சூழ்ந்து வானலாவே எங்க சூழ்ந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனா வந்து இந்த பொங்கல் அங்கங்க வைக்க அவங்க வைக்க எல்லாரும் இப்படி பேசி சிரிக்க எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி ஆரவாரமா இருக்கும். அது ராத்திரி நேரத்துல அந்த பொங்கல் வச்சாலும் அது இருட்டு மாதிரியே தோணாது, இருட்டு இருக்கிற மாதிரியே தோணாது. நம்ம மூத்த பிறவிய நம்ம ஆண் பிள்ளைலாம் என்ன செய்வாங்க, அந்த தீ வந்து கட்டுக்கடங்காம போய் எங்கேயாவது பரவிடாம கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே அடுப்பு எரிக்க பொங்க பானையானது பொங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தர் பானையா பொங்கும். அப்படி பொங்கும் போது ஒருத்தர் பானை பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்
சாலையாண்டவர் பொங்கல் என்று எல்லாரும் சத்தமா சொல்லுவாங்க. ஒருத்தர் பொங்கல் பொங்கும்போது எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். அப்ப எல்லாருமே எல்லா தடவையும் சேர்ந்து சொல்லும் போது இந்த பொங்கலோ பொங்கல்கிற சத்தம் வானலாவ கேட்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்க இந்த ஆரவாரத்தெல்லாம் நம் பெருமானுக்கு எவ்வளவு விருப்பமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயத்து முகப்புல ஒரு ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்டு இந்த மாதிரி இருக்க இந்த ஆரவார மகிழ்ச்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பொங்கல் வைக்கும் போது நாங்கெல்லாம் என்ன செய்வோம்னா, 3 கரும்பை வாங்கி அதை ஒன்னா கட்டி அதை முக்கோணம் மாதிரி விரிச்சு அடுப்புல வச்சிருவோம். வச்சுட்டு பொங்கல் வைப்போம். அப்படிங்கும் போது எல்லாரும் அப்படி வைக்கும் போது கரும்பு தோட்டத்துக்கு நடுவுல இருந்து பொங்கல் வைக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி பொங்கல் வச்சு எல்லாரும் பொங்கல் வச்சு முடிஞ்ச உடனே நம்ம பெருமானவர் ஒவ்வொருத்தர் அடுப்புக்கும் நம்ம பெருமானும் நம் பெரியம்மாவும் எழுந்தறி வருவாங்க. அப்படி வரும்போது நம்ம பெருமானை என்ன உடை உடுத்தி, ராஜரீகமான உடை உடுத்தி, அவங்க நம் ஜருகையோடு இருக்க உடையும், அவங்க அணிஞ்சிருக்க நகைகளுடைய கல்லும், பெரியம்மா அணிஞ்சிருக்க இந்த சேலையில இருக்க ஜரிகையும், அவங்க அணிஞ்சிருக்க நகையில இருக்க கல்லும் இந்த லைட்டு விளச்சத்துக்கு டால் அடிக்கும். அப்ப இருட்டை இறங்குறதுனால பெரிய பெரிய பெட்ரோமாக்ஸ் லைட்டு ஸ்டாண்டோட இருக்க லைட்டு தான் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அத நம்ம ஆண் பிள்ளைகள்லாம் தோல்ல தூக்கி சுமந்த மாதிரி எல்லாம் சுமந்து சுத்தி நிப்பாங்க. அப்படி சுத்தி நிக்கும் போது அந்த லைட்டுக்கு அதுக்கும் இந்த டால் அடிக்கிறத பார்த்தா ஏதோ தேவலோகமே இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த காட்சி என் நினைவை விட்டு இன்னைக்கும் கூட மாறாம பதிஞ்சிருக்கு. எல்லா பானைகளுக்கும் பெரியம்மா முதல்ல தீர்த்தம் போடுவாங்க. பெரியம்மா தீர்த்தம் போட்டோம்னா நம்ம தெய்வம் சர்வ சன்னதம் உடைய இலங்கை தங்களுடைய திருக்கரத்தால முக்கூறு கத்தி கொண்டு தங்கள் பானையில இருக்க பொங்கல் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறக்காண்டி அனந்தாதி தேவர்கள் அந்த பானை அப்பதானே பொங்கல் வச்சிருக்காங்க, சூடா இருக்கும். அந்த சூடா இருக்க பானையை ரொம்ப சூதானமா பிடிச்சுக்குவாங்க. சூதானமா பிடிச்சு அந்த பானையில இருந்து பொங்கல் எடுத்து போடுறதுக்கு ஒரு வெள்ளி பாத்திரத்தை இன்னொருத்தர் அந்த பொங்கு பானை வாய்க்கிட்ட பிடிச்சுக்குவாங்க. இப்படி இருக்கத்துல நம்ம பெருமானவர்கள் அந்த முக்கூறு கத்திய பானைக்குள்ள விட்டு அவங்க அதை எடுத்து போடுற அழகு அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அவ்வளவு லாபகமா அவ்வளவு அழகா அதை எடுத்து போடுவாங்க. அப்படி பொங்கல் எடுக்கும் போது எல்லாரையும் கருணை நிகழ்ந்த பார்வையோட நோக்குவாங்க. நோக்கி எல்லார பத்தியும் அக்கறையோட விசாரிப்பாங்க. அவ்வளவு பேர்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே தான் ஒவ்வொரு பானையா பொங்கல் எடுப்பாங்க. நாங்க எல்லாரும் என்ன செய்வோம், எங்க பானை கிட்ட பொங்கல் எடுக்கும் போது மட்டும்தான் பானை கிட்ட நிற்போம். மத்த நேரத்துல பூரா பெருமானுடைய பின்னாலேயே போவோம். பின்னாலேயே அவங்க போடுற மாதிரி ஆடி பாடி மயந்தி பின்னாலேயே போவோம். இப்படி அவங்களோடு சேர்ந்து பொங்கல் கொண்டாடின காலமானது நாங்க மகிழ்ந்து பெருமைப்படக்கூடிய காலமாகும். எத்தனையோ கோடி இன்ப வெள்ள காட்சி யான் நனைந்தே மகிழ என்று சொல்லும்படியாக அந்த காலம் மகிழ்ந்திருந்த காலமாகும். இவ்வாறு அனைத்து எல்லா பானையிலையுமே பெருமானவர்கள் பொங்கல் எடுத்து முடித்த பிறகு எல்லாத்தையும் ஆலயத்துக்கு கொண்டு போயிருவாங்க. ஆலயத்துக்கு கொண்டு போனோம்னா அங்க போய் திருமாளிகை அமுது சொல்லிட்டு அந்த பொங்கலை எல்லாருக்கும் அமுதா கொடுப்பாங்க. அப்படி எல்லாருக்கும் அமுதா வழங்கும் போது எல்லாருமே பெருமான்கிட்ட அமுது வாங்குவோம். அப்படி வாங்கும் போது நம்ம பெருமான் அவங்களுக்கு எப்படி அமுது கொடுப்பாங்கன்னா, நம்ம பொதுவா அண்ணன்கிட்ட வாங்கும் போது 2 கையை நீட்டி இடது கை கடியில மேல வலது கை வச்சுட்டுதான் 2 கை வச்சுதான் வாங்குவோம். அப்படி வாங்கும் போது நம்ம இடது கை கையில அவங்க இடது கையை வச்சுக்குவாங்க. இடது கை வச்சு வலது கையில பொங்கலை வச்சுட்டு அவங்க திருக்கரத்தால நம்ம இடது கைய அந்த அமுதை எடுத்து மூடி விடுவாங்க. இப்படி அவருடைய திருக்கரத்தின் ஸ்பரிசம் கிடைக்க நாம் அனைவரும் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தோமோ. இந்த பொங்கல்ல நம்ம ஒரு ஜாதியை ஒரு மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் வைக்கிறதில்ல, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லா மொழி பேசுறவங்களும் எல்லாரும் வைக்கிறதுனால இந்த பொங்கலானது ஜாதி பேதம் இல்லாத சமத்துவ பொங்கலாகும். இவ்வாறு சீரும் சிறப்புமாக நான் கொண்டாடி மகிழ்ந்த அந்த பொங்கல் திருவிழானது 1973 ஆண்டுக்கு அப்புறம் இந்த பொங்கலை காலையில ராத்திரி கொண்டாடுற பொங்கலை காலையில பொங்கல் கொண்டாடுறதுக்கு நம் பெருமான் அவர்கள் எடுத்து வச்சிடுறாங்க. அது 73ல இருந்து இந்த பொங்கல் காலையில நேரத்தை கொண்டாடுனாங்க. 1974 பொங்கல் திருவிழாப்ப அமைச்சராயிருந்த வேளாண் துறை அமைச்சராயிருந்த அன்பில் தர்மலிங்கர் என்பவர்
நம்ம சாலையம்பதிக்கு வந்தாரு பொங்கல் திருவிழாவை பாக்குறதுக்கு. அப்படி அவர் வந்ததை அவர் அமைச்சரா இருக்காருல்ல, அதனால பத்திரிகையில செய்தியா போடுவாங்க. அதனால எல்லா பத்திரிகையிலும் அவர் பொங்கல் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதை செய்தியா போட்டாங்க. செய்தியை போட்டதோட நம்ம பெருமான் அவர்கள் கொடிமரத்துக்கிட்ட தீபம் தூக்கி பிடிக்கிறத ஒரு முழு பக்கத்துல முழு அளவு உருவப்படமா அதை போட்டிருந்தாங்க. போட்டிருந்து அது கீழே 18 வயது நடைன்னு போட்டிருந்தாங்க. அதை பார்க்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா இது வரைக்கும் எவ்வளவோ பாரவான்கள் வந்திருக்காங்க. வந்த பாரவான்கள் யாருக்குமே உண்மையான உருவப்படம் இல்லை. ஆனா நம்ம பெருமான் அவர்களுக்கு உண்மையான உருவப்படம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு எடுத்த பெருமையாகும். அதோட நம்ம பெருமானுடைய நாத ஒளிய நம்ம ஒளிநாடால இன்னைக்கு வரைக்கும் கேட்டு நம்ம மகிழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த ஒரு பாரவானுடைய ஒளி இந்த மாதிரி இருந்ததுல. இந்த மாதிரி ஒளிநாடாங்கிற ஒரு கருவி அதை கண்டுபிடிக்கிறதே இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கிறதுக்காகத்தான் அது கண்டுபிடிக்கப்பட்டதோ என்னவோ. இந்த ஆண்டு பொங்கல் 74 ஆண்டு பொங்கல் அப்பயே என்னுடைய மகள் சாலை வளர்மதிய 6 மாத கைக்குழந்தையாக கூட்டு வந்திருந்தான். கூட்டு அப்ப நம்ம பெருமான் அவர்கள் சந்நிதியில அவங்க காலடியில போடும்போது நம்ம பெருமான் அவர்கள் அவ வாயில சர்க்கரை இனிப்பெடுத்து வாயில வச்சு அருளினார்கள். பொதுவாவே நம்ம திருவிழாக்கு இப்பயுமே திருமுகம் வருது. அது மாதிரியுமே அந்த காலத்துக்கும் திருவிழாவுக்கு திருமுகம் வரும். ஆனா அந்த திருமுகம் நோட்டீஸ் மாதிரி இருக்காது. முன்னால எல்லாம் நம்ம தபால் எழுத போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த போஸ்ட் கார்டுல தான் முன்னால திருமுகம் வரும். அப்படி திருமுகம் வர்றது மெய்வழி கைலானந்தர பேர்லதான் திருவிழா திருமுகம் வரும். அது 1967 அப்புறம் மெய்வழி கைலானந்தருங்கிற போல சபைக்கரசன் போட்டு திருவிழா திருமுகம் வரும். அது போலயே வருஷம் பொங்கல் திருவிழா வந்தது. அப்புறம் 1976 வருஷம் பொங்கல் நடந்தப்ப இதே மாதிரி திருவிழா திருமுகம் அச்சடிச்சு அந்த பொங்கல் போஸ்ட் கார்டுல இது பண்ணி அனுப்புறதுக்கு தயாரா வச்சிருந்தாங்க. அப்போ நம்ம பெருமான் அவர்கள் நட்சத்திர அண்ணாவை கூப்பிட்டு பொங்கலுக்கு திருவிழா திருமுகம் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டீங்களா, எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அண்ணா அது இல்ல தயாரா வச்சிருக்குங்க தெய்வமே, அனுப்பிச்சிரும் தெய்வமே அப்படின்னு இருக்காங்க. அப்ப நம்ம பெருமான் அவர்கள் சொன்னாங்க, அதுல ஒரு வாசகம் சேர்க்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னோன்னா உத்தரவு தெய்வமே அப்படின்னாங்க. ஆனா என்ன வாசகம்னா, இறுதி பெரிய முகூர்த்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற வாசகத்தை அதுல சேர்க்கணுமே அப்படின்னாங்க. அப்ப அண்ணா சொன்னாங்க, இந்த வாசகத்தை ஒரு துண்டு சிட்டுல அடிச்சிருவோம், அடிச்சு அதை அந்த காடலே ஒட்டிடுவோம் தெய்வமே அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம பெருமான் அவர்கள் சரின்னு ஒத்துக்கணும், உத்தரவு தெய்வமேன்னு கேட்டு அதே மாதிரியே அந்த வாசகத்தை துண்டு சீட்டுல அடிச்சு ஒட்டி அந்த காடலை ஒட்டி எல்லாருக்கும் அனுப்புனாங்க. எல்லாருக்கும் அனுப்பி எல்லாருக்கும் பொங்கலுக்கு வந்திருந்தாலும் இது ஏன் இப்படி செய்ய சொன்னாங்க, அதனால என்ன அப்படின்னு சொல்லி யாருமே அதை பத்தி நினைச்சு பார்க்கல. ஆலை போக்கி பலன்கை குழுக்கிடு என்ற ஆரம்பிக்கிற பாடல் தான் முதல்ல எழுதி திருமுகம் அச்சடிச்சு அனுப்புவாங்க. அந்த முதல் வரியில இருக்கிற பால்கிறது எது, பலன் என்கிறது எதுங்கிறதையும் நம்ம பார்த்தாக்கா பாலுனாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு ஆகாத ஒண்ணு, நமக்கு வேண்டாத ஒண்ணு, நமக்கு தீமை தரக்கூடிய ஒண்ணு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பால் தான். அதுதான் சாவு. ஆனா அந்த பலன்கிறது என்னங்கன்னா, அந்த சாவுல இருந்து சாலோக பசி என்ற அச்சத்தை போக்க நம்மகிட்ட உணவு இருக்குது. இப்படி நமக்கு வர்ற எல்லா அச்சங்களையும் போக்குறதுக்கு அதற்கு வேண்டிய கருவிகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்கும் இறுதியில ஒண்ணு வரும், அதாவது யமன் என்னும் பேரிடி. அந்த யமன் என்னும் பேரிடி நம்ம தாக்கும் போது அதை போக்குறதுக்கு நம்மகிட்ட எந்த ஆயுதமும் நம்மகிட்ட இல்ல. ஆயுதம் வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டு அந்த ஆயுதத்தையும் நம்ம பெருமான் நமக்கு தந்தருள்கிறார்கள். அந்த ஆயுதத்தை நமக்கு தரக்கூடிய எல்லை தான் இந்த மெய்வெளிச்சாலை. யமன் என்னும் இருள தடுமாறி இருக்கும் மனுக்குலாம் அதிலிருந்து தப்பிப்பதற்குரிய ஆயுதத்தை நாம் பெருமான் அவர்கள் நமக்கு தந்தருள் இருக்கிறாங்க. அந்த ஆயுதம் தான் மகா சங்கல்ப மந்திரம் என்று நமக்கு விளக்கி அருளியுள்ளார்கள். அதோடு பொங்கல் நாக்கவே அரிசியில வெல்லத்தை போட்டு நெய்யை ஊத்தி முந்திரி பருப்பு போட்டு
பருப்பெல்லாம் போட்டு இப்படி ஆக்கி நமக்கு நம்ம நாவுக்கு ருசியா நல்லா இனிப்பா சாப்பிடுமே, அதுதான் பொங்கல்னு சொல்லி எல்லாரும் நினைப்போம். ஆனா அகமியத்துல பொங்கல்னா என்னங்கிறதுக்கும் அதுக்கும் நமக்கு எடுத்துக்காட்டி நமக்கு விளக்கி அருளியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா, இடருறும் இறுதி நாளில் இத்தூலத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து ஒப்புவதுவே பொங்கல் என்று அந்த பொங்கலுக்கான அகமிய செயலையும் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். இப்படி அகமச்செய்ய அகமிய செயலை உடைய பொங்கலாக இது இருப்பதால இது நம்ம ஜீவனுக்குரிய பொங்கலாகும். யமன் பேரிடி என்றால் என்ன? யமன் என்ற பேரிடி வரும்போது நம்மகிட்ட ஆயுதம் இல்லைன்னு சொல்றாங்களே, அப்ப யமன் என்ற பேரிடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, யமன் வந்து மோதின உடனே நம்மகிட்ட இருக்க எது போகுது? நம்ம பேரு தான் போகுது. அது போய் பெனாங்கிற பேரு வந்து நமக்கு வந்துருது. அப்ப என்ன வந்து நமக்கு முதல்ல போகுது? நம்முடைய பேரு. அப்ப யமனுடைய பேரிடி வந்து முதல்ல என்ன, அது பேரு போறதுனாலதான் அதுக்கு பேரிடின்னு பேரு. அப்ப யமன் வந்து மோதிரம் நமக்கு போற முதல் பேர் போறதுனாலதான் அதுக்கு பேருக்கு போற பேரிடின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா நம்ம பெருமானவர்கள் காப்பாற்றப்பட்டவர்களுக்கு அப்படி போகாது, பெணாங்கிற பேர் வராது. அதுக்காக யமனிடமிருந்து அவர்கள் நம்மை காத்து நமது பேரை நிலைப்பிக்க செய்கிறார்கள். அப்படி நிலைப்பிக்க செய்யறதுனாலதான் நம் பெருமானவர்களுக்கு பேரருளாளா அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதோட இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் நவக்கிர கோள்னால பீடிக்கப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி துன்பப்பட்டு இருக்கிற நம்மளை நம் பெருமானவர்கள் அந்த நவக்கிர கோள்களின் ஆட்சியிலிருந்து நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார்கள். அதனால்தான் அவங்க கோளரி சாலையர் என்று அவங்கள சொல்கிறோம். இவ்வாறாக நம் தெய்வம் அவர்களை நமக்காக எடுத்து வைத்த பொங்கலானது செயலுடைய நம் தலைக்கு பயந்தரக்கூடிய பொங்கலாக இது இருக்கின்றது. இவ்வாறு நம்ம பொங்கல் திருவிழா நிறைவு பெறுகிறது. அதுக்கு அடுத்த மறுநாள் காணும் பொங்கல் என்று சொல்லக்கூடிய மாட்டு பொங்கல் செல்வ பொங்கலாக நம் சாலையம்பதியில் கொண்டாடப்படுகிறது. அந்த காலத்திலலாம் சாலையம்பதியில மாடுகள் வந்து நிறைய இருக்கும். பசுமாடு, காளமாடு, ஏர் உழுகிற மாடுகள் வந்து நிறைய இருக்கும். நம்ம சாலையில சுத்தி இருக்க நிலத்துல வந்து விவசாயம் பண்ணி நெல் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த விவசாயத்துல விளைஞ்சு வர்ற நெல்லில் இருக்க அரிசியை கொண்டுதான் அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அதனால அன்னைக்கு வைக்கிற பொங்கல் நம்ம ஆண்டவனுடைய பொங்கல். இப்ப பொங்கலுக்கு இருந்துட்டு மாட்டு பொங்கலுக்கு இருக்காம ஊருக்கு போக உத்தரவு வாங்கிட்டு போறவங்களை பார்த்து நம்ம பெருமானவர்கள் கேட்பாங்க, என்னன்னா, ஏண்டா உன் பொங்கலுக்கு நேத்து நான் இருந்து உன் பொங்கலை நான் எடுத்துக்கிட்டேனே, இன்னைக்கு என் பொங்கலை நீ இருந்து வந்து எடுத்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்க வைப்பாங்க. இப்படி எல்லாரும் கூடி எல்லாரும் ஒன்னா எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி நம்ம பெருமானவர்கள் ரொம்ப விரும்புவாங்க. அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு இந்த மாலையில கொடிமரத்துக்கு கீழே ஒரு ஆசனம் போட்டு நம்ம பெருமான் அவர்கள் அமர்ந்துக்கிடுவாங்க. அமர்ந்த உடனே அனந்தாதி தேவர்கள்லாம் கும்மி பாட்டு ஒலிக்க அனைவரும் கும்மி அடிப்பாங்க. அப்படி கும்மி அடிக்கும் போது யாராவது ஒருத்தர் தாளம் தவறி அடிச்சா அவங்ககிட்ட போய் தாளம் இப்படி அடிக்கணும்டான்னு சொல்லி தவறாம பெருமான் அவர்களை அடிச்சு காமிப்பாங்க. இப்படி வந்து அனந்தாதி தேவர்கள்லாம் அடிச்சு முடிச்ச உடனே அப்புறம் பெண்கள் பொம்பளை பிள்ளைங்களாம் வாங்க அடிக்கிறதுக்குன்னு கூப்பிடுவாங்க. அதுல யாராவது ஒருத்தர் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு வராம இருந்தா அவங்கள ஆண்டவங்களே பார்த்து கூப்பிடுவாங்க. பொம்பளை பிள்ளைகளா வாங்க, ஏன் வராம இருக்கீங்க வாங்கன்னு சொல்லி பெருமானவர்களே கூப்பிடுவாங்க. கூப்பிடு அவங்களே அடிக்க வைப்பாங்க. அந்த பொங்கல் பாட்டை வந்து ஞானக்காவும் முத்துமதிக்காவும் தான் பொங்கல் பாட்டு பாடுவாங்க. அந்த பொங்கல் பாட்டு பாடுறதே அதுவே நமக்கு செயலுடையதாக நமக்கு இதா எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த பொங்கல் பாட்டு என்னன்னா, சாலைக்கு ஆண்டவர் வந்ததுவே நம்ம ஜென்ம பிணியின் தீரப்பருக்க என்றும் சொந்த வீடு காண வாருங்கம்மா என்றும் அந்த பொம்மை பாட்டுல அந்த வந்து இதுல விட நமக்கு செயலுடையதாக அந்த பாட்டுக்களை எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி நம்ம எல்லாரும் அடிச்சு முடிச்சோம்னா சிறுவர் சிறுமியோட கோலாட்டம் கும்மி எல்லாம் நடக்கும். எல்லாரும் இப்படி வந்து குதூகலமா அடிச்சு முடிச்ச பிற்பாடு இளைஞர்களுடைய வீர விளையாட்டு வந்து நடக்கும். அது என்னன்னா சிலம்பாட்டம், தீப்பந்தாட்டம்லாம் நடக்கும். தீப்பந்தாட்டம் வந்து இளைஞர்கள் வந்து சுத்தி முடிச்ச உடனே அதை பாதுகாப்பாக பத்திரமா பார்த்து அதை அணைச்சிருவாங்க தீய.
அதுக்கப்புறம் சிலம்பாட்டம் எல்லாரும் ஆடுவாங்க. அப்படி சிலம்பாட்டம் ஆடும்போது யாராவது ஒருத்தர் கம்பு சுத்துறதுல தவறா இருந்தா அந்த அவங்ககிட்ட இருக்க கம்பை போய் நம்ம பெருமானவர்கள் வாங்கிட்டு அவங்க சிலம்ப சுத்தி காமிப்பாங்க. இப்படி இது பண்ணணும்னு சுத்தி காமிப்பாங்க. ஏன்னா நம்ம பெருமானவர்கள் சிறு வயதா இருக்கும் போதே சிலம்பாட்டத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்று இருந்தாங்க. அதனால அவங்க அதை சுத்தி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆலயத்துக்கும் கொடிமரத்துக்கும் இடையில நம்ம பெருமானவர்கள் ஆசனம் விட்டு அமர்ந்துக்குவாங்க. அவங்களுக்கு முன்னால ஒரு பெரிய நீளமான பெஞ்சில வந்து பெரிய பெரிய தாம்பாளங்கள்ல பொங்கல் எடுத்து வச்சு ஆற வச்சிருப்பாங்க. அதுல வந்து காலையில இருந்தே நம்ம வந்து அங்க சாலையில இருக்க மாடுகளை எல்லாம் நல்லா குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ எல்லாம் வச்சு கொம்புக்கெல்லாம் நல்லா கொம்புலாம் சீவி விட்டு வர்ணம் அடிச்சு ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா மாடுகளையுமே எல்லா மாடும் அலங்காரம் வச்சுக்க அந்த அலங்காரம் வச்ச மாடுகளை வந்து ஒவ்வொன்னா நம்ம பெருமான்ட்ட கூட்டிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிட்டு வர்றதுல முத கூட்டு வர்றது நம்ம பெரிய மாடை தான் கூட்டு வருவாங்க. அது வந்து வாட்ட சாட்டமா உயரமா அவ்வளவு அழகா இருக்கும். அது மாதிரி பெரிய அண்ணனும் அவங்களோட இன்னொரு 4-5 பேர் சேர்ந்து கூட்டிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிட்டு வந்தத பெருமானவர்கள் அவங்க திருக்கரத்தாலே அந்த மாட்டுக்கு அமுது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சின்னெண்ணெய் மாடு வரும். சின்னெண்ணான்னு ஒரு 4-5 பேரை சேர்ந்து கூட்டிட்டு வருவாங்க. அதுவும் நல்ல திடகாத்திரமா இருக்கும். அந்த அதுக்கும் நம்ம பெருமானவர்கள் தங்க திருக்கரத்தால அமுது கொடுப்பாங்க. இப்படியே 4-5 பேர் சேர்ந்து எல்லா மாடுகளையும் வரிசையா கூட்டுருவாங்க. இப்படி கூட்டிட்டு வந்து எல்லா மாடுகளுக்கும் நம்ம பெருமானவர்களே அமுது கொடுப்பாங்க. இப்படி எல்லா மாடுகளுக்கும் அமுது கொடுத்து முடிச்ச உடனே நம்மளுக்கு அந்த அமுதை கொடுப்பாங்க. அந்த அமுத சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு தேவாமிர்தமா இருக்கும். அது எங்குமே கல்லாத அவ்வளவு ஒரு ருசி, அவ்வளவு ஒரு மனமா இருக்கும். இவ்வாறாக மாட்டு பொங்கலும் நிறைவேறும். இப்படி பொங்கல் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே ஊருக்கு போறதுக்கு உத்தரவு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உத்தரவு கேட்க ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரா ஊருக்கு கிளம்புவாங்க. ஆனா இவ்வாறு நம் பெருமானவர்கள் நமக்காக இப்படி ஊரை உண்டாக்கி அதுக்கு ஒரு திருவிழாக்களா செயலுடைய 5 திருவிழாக்களை எடுத்து வச்சு நமக்கு இப்படி அவங்க ஓடி ஓடி இருக்கிற பார்த்தா அது பார்க்க எப்படி இருக்கிறதுனாக்க இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் பவக்கடல்ல தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்க மக்களை வந்து கரை சேர்க்க ஒரு மறுக்களை வந்து ஒன்றை களிக்கடையில, அதாவது 27 சதுரகம் முடிஞ்சு 28வது சதுரக கடைசியில வந்து அவதரித்து இந்த உத்தியோகன காட்டிற்கு வந்து சர்வ மதங்களை சேர்ந்த ஆண் பெண், சிறியோர் பெரியோர், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் அந்த மரக்களத்துல ஏற்றிக்கிட்டு பிறவி பிணியாகிய சாவு என்ன இருட்ட கடத்தி சென்று நித்திய பூரண மேம்பாடு உலகிற்கு ஆகிய அந்த அக்கறையில கொண்டே சேர்க்குது. அது போல இருக்குது நம் தெய்வம். அவர்களே எந்த காலத்திலையும் ரிப்பேரே ஆகாத பழுதுபடாத தெய்வ எஞ்சினாக செயல்பட்டு இந்த மெய்வழி கப்பலை ஓட்டி செல்கிறார்கள். அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னா அலுப்பயிர்வே பாக்குறது இல்லையா, இரவு பகலும் பாக்குறது இல்ல, அப்படி வந்து இழுத்துட்டு போறாங்க. அப்படி இழுத்து சென்றுதான் தன்னை அண்டி வந்த மக்கள் அனைவரையும் இந்த பவக்கடல்ல இருந்து பிறவி பிணியாய பிறவி பெருங்கடல்ல இருந்து நம்மளை தப்பி வைக்கிறாங்க. இந்த பெய்வழி கப்பல்ல வந்து ஏதாவது ஓட்ட விழுந்துட்டா இந்த பாரம்பரிய வேலையை செய்ய முடியாம போயிருமே அப்படிங்கறதுனால அதுக்காக என்ன செய்யறாங்க, நம்ம பெருமானவர்களே ஜீவ எஞ்சினாகவும் அந்த பரு மரக்கலமாகவும் இருந்து ஓட்டி வருகிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, ஏன்னா நம்ம எந்த கஷ்டமும் படல, ஆனா அவங்கள நம்பிதான் நம்ம போறோம். அப்படி போனா நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம இந்த பிறவி பிணியில இருந்து காத்து இது மாதிரி இது பண்றது நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம பெருமான் தான் அவன் கஷ்டப்பட்டு அவ்வளவு அலுப்பயிறு பாராம கஷ்டப்பட்டு இப்படி இழுத்துட்டு போறது எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு தாய் பறவையானது அதனுடைய கூட்டுல அது குஞ்செல்லாம் பத்திரமா இருக்க வச்சுட்டு தான் மட்டும் வெளியே அங்கங்க போய் இற தேடி கஷ்டப்பட்டு அழிஞ்சு தேடி எடுத்து அதை தான் வாயில வச்சு அந்த இறைய மெதுவாக்கி குழைச்சு நம்ம குஞ்சுகளுக்கு எல்லாம் கொடுக்கற போல அது போல இருக்குது. அது போலவே நம் பெருமானவர்களும் தங்களுடைய அருந்தவ பாட்டால் நம்ம அறிவுக்கு எட்டாத எல்லைகளுக்கெல்லாம் சென்று நமக்கு சதா அருளுணவு ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்ம பெருமானவர் வந்து அருளுணவு பெற்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்ம வந்து கிராமத்துல எல்லாம் கோழியை வந்து அடகாக்க வைப்பாங்க.
அடகாக்க வச்சு கோழி முட்டையை அடியில வச்சு மேல வந்து கோழி வந்து அடகாகும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல குஞ்சு வெளியே வரப்போகக்கூடிய நாள்ல வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்க குஞ்சானது உள்ளுக்குள்ள இருந்தே தன்னுடைய சின்ன இலகுனால முட்டை ஓட்ட குத்தும். அப்ப அந்த தொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கறத பார்த்து இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும், அந்த அதே இடத்துல இந்த தாய்ப்பறவையும் குத்தும். அப்ப இந்த தாய்ப்பறவையும் குத்தும் போது அந்த ரெண்டும் ஒரே இடத்துல சேர்ந்து குத்தும். அப்படி சேர்ந்து ஒரே இடத்துல கொத்தும் போது முட்டை உடைஞ்சு அந்த குஞ்சுக்கு விடுதலை கிடைக்கும். அது போல நம் பெருமானவர்களுடைய வாக்கும் நம்முடைய செயலும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும். நம்ம பெருமானவர்களுடைய கிட்ட கட்டளைய நம்ம அதுபடி செஞ்சு நம்ம பிறவி பிடிங்கிற கடையில இருந்து நம்ம தப்புவோமாக. என்னுடைய முத்தி பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. அந்த காலத்துல வந்து சாலை எப்படி இருந்தது, இப்ப சாலை எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த காலத்துல இதுக்கு முன்னாடி சாலைக்கு வராதவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. சாலையினுடைய இடம் எப்படி இருந்தது அப்படின்றது அக்காருடைய வர்ணனையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நடந்த நிகழ்வுகளை நம் கண் முன்னாடி மாமா சொன்ன மாதிரி அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவங்க ஒரு கோர்வையா கோர்த்து சொல்லும் போது ஒரு மணி நேரம் நம்ம எல்லாம் பழைய சாலைக்கு போயிட்டோம். அந்த தெய்வத்துடைய திரு உருவத்தை அவங்க பார்த்ததை நம்ம வர்ணிக்கும்போது நாமளும் அதுல அந்த சிறப்புல நம்மளும் பங்கு பெற்றோம். தெய்வம் அவர்கள் வந்து அந்த முக்கூர்க்கத்தையை வந்து எப்படி லாவகமா எடுத்து அந்த பொங்கல் எடுக்கிறாங்கன்ற விதத்தையும் அவங்க போட்டிருந்த அணிந்திருந்த அணிகலன்கள் ஆடைகளையும் நம்முடைய பத்னியார் அவர்களுடைய அந்த சிறப்புகளையும் சொல்லும் போது நமக்கு நம்மலாம் ஏன்டா அந்த காலத்துல பிறக்காம போனோமோன்னு ஒரு எண்ணம் கூட வருது. ஆனா அக்கா வந்து நம்ம உணர்ச்சி மிகுந்து அந்த வார்த்தைகளை நமக்காக எடுத்து அப்படியே கொட்டினார்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்புறம் வந்து கடைசியா மாமா சொன்னது போல அந்த மரக்கலம், அது பழுதுபடாத மரக்கலம், அது என்ஜின். அக்காவும் ஒரு ஓமானத்தோட ஒரு இதே சொன்னாங்க. அந்த கோழி குஞ்சானது எப்படி முட்டையில் இருந்து அழகாக்கப்பட்டுள்ள அந்த குஞ்சும் அந்த கோழியும் ஒரே நேர்கோட்டில் அந்த முட்டை ஓட்டம் பெற்றால்தான் குஞ்சு வெளியே வருகிறது. அப்ப அது நோக்காக தெய்வத்தினுடைய திருவாக்குக்கு இணங்க நம்முடைய செயலும் எண்ணமும் இருந்தால் நிச்சயமாக மரணப்பிணியை கடப்போம். அதுக்கு தெய்வங்கள் நமக்கு கடத்தாட்டுவார்கள் என்பதை இந்த முத்தி பேரின் வாயிலாக அழகாக தெரிந்து கொண்டோம். அந்த சிறப்பான பொங்கல் பகுதிகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். பொங்கல்னா என்ன, அந்த இனிப்புனா என்ன, அதை எப்படி எடுத்து வழங்குறாங்கன்றதையும் நமக்கு ஒரு திருவாக்கியத்திலிருந்து அக்கா எடுத்து சொன்னாங்க. அந்த இடையிலும் இறுதி நாளில் உன்னை தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்கல் செய்து வைப்பே பொங்கல் அப்படின்றதையும் மிக அழகாக நமக்காக இன்னைக்கு சிறப்பாக முத்திப்பேரை வழங்கிய நமது அக்கா அவர்களுக்கு இந்த புதுக்கோட்டை நீர்நிலம் சார்பில் அனைவரும் சார்பிலும் நன்றி இழந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமஸ்காரம்.